சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இது வரைக்கும் எத்தனையோ முறை இந்த சாயப்பா என் கையை தொடு, நெற்றியை தொடுன்னு சொல்லியிருக்கேன். என் கையை தொட்டதின் பலனாக உன் கைகளில் ஏதாவது வந்து கிடைச்சிருக்கும், கிடைக்காம போயிருக்கும். என் நெற்றியை தொட்டதின் பலனாக சில சமயங்களில் உனக்கு வெற்றி கிடைச்சிருக்கும், சில சமயம் நீ நினைச்சது போல நடக்காம கூட போயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இப்போது உன் மனசை குளிர்விக்கும் விதமாக பரிபூரணமாக என் ஆசீர்வாதங்களையும் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைக்கதா இப்போ நம்பிக்கையோடு என் நெத்தியை தொடுன்னு சொன்னேன். ரொம்ப நாளாவே ஒரு முக்கியமான வேண்டுதலை நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் அது நடக்காம தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்ததால நீ ரொம்ப வேதனைப்படுறத பார்த்துட்டு தான் இனிமேலும் உன்னை வருத்தப்பட விடக்கூடாதுன்னு சொல்லி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா ஓடோடி வந்தேன். இனிமேலும் நீ வருத்தப்படும்படி எதுவும் நடக்க விட மாட்டேன்னு செல்லமே. எப்பவும் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே நீதான் சிறந்த பிள்ளை என உன்னை நம்பு. எத்தகைய கடினமான இலக்குகளையும் நீ சுலபமாக எட்டி படிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு உதவியாக இருப்பேன். நீ உண்மையாதான் இருக்கணும்ன்றது இல்லை. நீ ஊமையாக, அமைதியாக, மௌனமாக, பொறுமையாக இருந்தால் கூட பல இடங்கள்ல உன்னால ஜெயிக்க முடியும். பேசி பேசி ஜெயிக்கிறது சில இடங்கள்ல மட்டும்தான். பேசாம அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சுக்க கூடிய புத்திசாலியாக நீ இருக்கும்போது உன்னுடைய மௌனமே உன் வெற்றிக்கு காரணமாகவும் இருக்கும். சில இடங்கள்ல தேவையில்லாம அவமானப்படாமல் இருக்கவும் அது உனக்கு உதவியாக இருக்கும். எப்பவுமே மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோ. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிக்குதுன்னு நினைச்சினா அப்புறம் கடைசி வரைக்கும் உன்னால சிரிக்க முடியாமலே போயிடும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் குடும்பத்தை நினைச்சு நீ வருத்தப்படவே வேணாம். நீ கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினைச்சாலும் கூட ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு, விடுமுறை எடுக்க முடியாத அளவுக்கு, உடம்பு சரியில்லைனாலும் ஓடி ஓடி உழைக்கிற அளவுக்கு குடும்ப சுமையை, பாரத்தை நீ அனுபவிக்கிறேன்றதை நான் பார்க்குறேன். அதனாலதான் இந்த குடும்ப சுமையையும் பாரத்தையும் கொஞ்சம் இறக்கி வச்சு உனக்கு ஆறுதலா இருந்து உனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உன் வாழ்க்கையில வெகு சீக்கிரம் வெற்றியையும் உயர்வையும் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா என் நெற்றியை தொட சொன்னேன் என் செல்லமே. நீ எப்போதும் மற்றவங்க உன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை பொய்யாக்கிறாத. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் நீ வெற்றியை பெறுவதற்கு உன்னை தயார் செய்ய போறேன். நீயும் அவங்க வந்து உதவி செய்வாங்க, இவங்க வந்து துணைக்கு நிற்பாங்கன்னு எதிர்பார்க்காம தனியாக வாழ தயாராகு. ஏன்னா இந்த உலகத்துல யார் எப்போ எப்படி திடீர்னு மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நேற்று வரைக்கும் நல்லா பேசினவங்க இன்னைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உங்ககிட்ட சண்டை போட்டு போகவும் செய்யலாம். நேற்று வரைக்கும் உன்னை எதிரியா நினைச்சவங்க இன்னைக்கு உன்கிட்ட வந்து அன்பா நலம் விசாரிக்கவும் செய்யலாம். எந்த மனிதனுடைய மனசு எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம். இன்னைக்கு உன்னை முக்கியம் நினைக்கிறவங்க நாளைக்கே கூட நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் வாழ்க்கையின் யதார்த்தம் இருக்கிறது. அதனாலதான் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கோன்னு சொல்றேன். இந்த உலக வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. அதனால நீ கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். ஒருத்தரை பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கலன்னு யோசிச்சின்னா அவங்களுடைய செயல்களும் குணங்களும் 1000 ஞாபகம் வரும். ஆனா ஒருத்தரை ஏன் பிடிக்குதுன்னு யோசிச்சினா அதுக்கு மட்டும் காரணம் கிடைப்பதே இல்லை. அந்த காரணம் இல்லாத ஒன்றுதான் அன்பு. அப்படித்தானே இந்த சாயப்பாவின் மீது நீ அளவு கடந்த அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்க. உன் அன்புக்கும் பாசத்துக்கும் பக்தியும் தான் இப்ப நான் பரிசு கொடுக்க வந்திருக்கேன். நீ எப்போதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்ற நினைப்போட வலியையும் வேதனையும் உனக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க. இனிமே அந்த திணறலும் தவிப்பும் கஷ்டமும் உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் நல்லது செய்ய நான் ஓடோடி வந்தேன். கையில காசு பணம் இருந்ததுன்னா எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்க முடியும். ஆனா ஒருபோதும் மரியாதையும் கௌரவத்தையும் நேர்மையையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது உன்னுடைய பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில இதை செஞ்சா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக எந்த தவறையும் செஞ்சிடாதே. ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத விட நிம்மதி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீ தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சிட்டது போல தெரிஞ்சாலும் நாளைக்கு உன் வாழ்க்கையில முக்கியமான கட்டத்துல அந்த பிரச்சனை உன் நிம்மதியவே போக்கிடும்.
அதனால தான் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் யார் பார்க்க போகிறாங்க, யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சி நீ எந்த தவறையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். உன் குடும்பத்தில் உன்னை ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. ஒரு நல்ல வேலையில் உட்காந்து நீ உன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க வேண்ட நம்பிக்கையோட உன்னை வளர்த்து ஆளாக்கிய உன் பெற்றோர்களின் எண்ணத்தை நீ பொய்யாக்கி விடக்கூடாது என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருந்து நீ சிந்திய கண்ணீரை தொடச்சி விட்டு உன் துன்பத்தை போக்கி உன் வலியையும் வேதனைகளையும் ஒன்றுமில்லாமல் போக செய்வேன். நீ சிந்தின கண்ணீரும் நீ பட்ட கஷ்டமும் மற்றவங்களுக்கு வேடிக்கை பொருளாக தெரிந்தாலும் அதன் வலியையும் வேதனையும் உணர்ந்த இந்த சாயப்பா நான் சொல்றேன், நீ கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொட. உனக்காக அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இல்லைனாலும் சாப்பிட்டியான்னு ஒரு கேட்கறதுக்காகவாவது நல்ல உறவுகள் உன் வாழ்க்கையில இருந்தாங்கன்னா கண்டிப்பா உன் வாழ்க்கை அழகாகவே இருக்கும். இந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டில் இல்லாம அவங்கவுங்க ஊர்ல இல்லாம வேற இடத்தை நோக்கி பிழைப்புக்காக போறதாலையும் வேற ஊர்லயே போய் அங்கேயே நிலையா தங்கிடுவதாலையும் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு உறவுகள்ன்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. விசேஷத்துக்கு போறதுன்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் செய்ய முடியலையேன்ற ஏக்கம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியலையே, ஒரு கூப்பிட்டா அந்த இடத்துல போய் நிக்க முடியலையேன்ற ஏக்கம் எல்லாரும் மனசுலயும் இருக்கதான் செய்யுது. ஓ மனசுலையும் அப்படிப்பட்ட ஏக்கம் இருப்பதை பார்த்ததால் தான் உன் ஏக்கத்தை போக்கும் விதமாகவும் நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கும் விதமாகவும் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நம்ம தடமாறுனா நம்ம குடும்பமே தடுமாறின்ற எண்ணத்தோட பயந்து பயந்து உன் குடும்ப பாரத்தை தொல்லை சுமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க உனக்காகவே இந்த உலகத்திலும் சமூகத்திலும் மரியாதை கிடைக்கும்படியும் நீ சந்தோஷமாய் வாழும்படியும் செய்ய போறேன். அதிகமா சிரிக்கிற மனிதர்கள் எல்லாருமே அவங்க மனசுல மிகப்பெரிய காயத்தை வச்சிருப்பாங்க. நீயும் மனசுக்குள்ள சில விஷயங்களை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தான் எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகமா பேசுறன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னிடம் மனம் விட்டு பேசுவதே உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதும் தவறு செய்வதென்பது மனித இயல்புன்றதை நீ புரிஞ்சுக்கோ. தப்பு செஞ்சா ஒத்துக்கிட்டு அதை சரி செய்வதற்கான வேலைகளை பாரு. செஞ்ச தவறை இல்லைன்னு சொல்லி சாதிச்சினா கடைசி வரைக்கும் அதை சரி செய்ய முடியாம நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் என் செல்லமே. உன் ஆசைகளையும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் அடக்கி வச்சுட்டு உன் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாமுமாக நான் இருக்க போறேன். யார் உன்னை நோக்கி எத்தனை விமர்சனங்களை வச்சாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு வாழ்வை எதிர்கொள்ளும் என் அன்பு பிள்ளையான உனக்கு வலிகளும் வேதனைகளும் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க போறேன். வலிகளுடன் போராடிக்கிட்டு வேதனையோடு வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் இனி எப்போதும் நிம்மதி கிடைக்கும்படியும் நீ நல்லபடியாய் வாழும்படியும் செய்ய போறேன். உன் கவலைகளை எல்லாம் இந்த சாயப்பாவிடம் சொல்லி முறையிட்டு ஆறுதல் தேட பழகு. நீ எதிர்பார்த்த ஆறுதல்களையும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் நானே உன் வாழ்வில் நிகழ்த்தி கொடுப்பேன். உன்னுடைய ரகசியங்கள் இன்னும் பாதுகாக்கப்படும். நீ இதயத்துல எந்த அளவுக்கு இன்பமாய் மகிழ்ச்சியா அமைதியா வச்சிருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மன நிம்மதிக்குரியதாக இருக்கும் என் செல்லமே.